அறையுண்ட சிலுவை இன்று அணைத்திட வாரும் ஐயா, நின் பாதம் வீண்டேனையா, சமாதானம் தாருமையா, நின் பாதம் வீண்டேனையா, சமாதானம் தாருமையா. தந்தை தாய் தாமரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை, சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்தின் தலைப்பு: தேவனிடத்தில் பெற்ற சமாதானம். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3. ஒரு மேஜை செய்ய வேண்டும் என்றால் பலகைகளை எடுத்து மேசையே வா என்றால் அது கிடைக்குமா? பலகையை அதற்கேற்றவாறு அறுத்து பின்னர் ஒன்றோடொன்று வைத்து ஆணி அறைந்து பிணைத்து இப்படியாக அதன் எல்லா பக்கங்களும் அடித்து தேய்த்து முடித்தால்தான் ஒரு அழகான மேசையை உருவாக்க முடியும். இது போலவே அநேக தேவ பிள்ளைகள் வாழ்வில் அவர்கள் கடந்து வந்த உபத்திரவங்களுக்கூடாக அவர்கள் தேவனுக்கென்று இன்னமும் உறுதியாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் சோர்ந்து போனது அரிது என்று காண்கிறோம். காரணம், அவர்களுக்கு சகல உபத்திரவத்தின் சூழ்நிலைகளிலும் சமாதானம் கொடுத்தவர் கர்த்தர் ஒருவரே. அதனால் தேவ சமாதானத்தை பெற்றவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டார்கள். இன்றைய தியான பகுதியும் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது. இவை எல்லாவற்றிலேயும் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் அவர்களை அழிப்பதற்கல்ல, உருவாக்குவதற்கே என்பதை நாம் உணர்ந்தவர்களாக உபத்திரவத்திலும் மேன்மை பாராட்ட கடவோம். நாம் இப்போது கடைசி காலத்தின் கடைசி நாட்களில் நிற்கிறோம். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக செல்ல வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலேயும் தேவன் நம்மை சமாதானத்துடன் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆக தேவ சமாதானத்துடன் நாம் உலகத்தால் வரும் உபத்திரவங்களுக்கு தைரியமாக முகம் கொடுப்போம். இன்று அநேகர் உலகம் கொடுக்கிற சமாதானத்தில் நிறைவு கண்டிருப்பதால் திடீரென அந்த சமாதானம் அழிந்து போகிற போது செய்வதறியாது தவிக்கின்றனர். ஆனால் இயேசு கொடுக்கும் சமாதானமோ என்றைக்கும் நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. காரணம், அது சுற்றிலும் உள்ள சூழ்நிலையில் தங்கியிராமல் முற்றிலும் நமக்குள்ளாகவே இருக்கிறதாய் நமது இருதயத்தில் உள்ள சமாதானமாய் இருக்கிறது. அது சூழ்நிலைகள் எப்படியாக மாறிப்போனாலும் நமது உள்ளத்தில் மாறாததாய் தங்கியிருக்கும். இதுதான் தேவன் நமக்கு தரும் சமாதானம் ஆகும். இது தேவ பிள்ளைகள் மாத்திரமே அனுபவிக்கக்கூடிய சமாதானம். ஆம் பிரியமானவர்களே, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 17. ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, உபத்திரவத்தின் மத்தியிலும் எனக்கு நீர் தந்த உமது சமாதானத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். பவுலைப் போல நாங்களும் எங்கள் உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமேன்.